கதம்ப என்ன வேலை? 10 பைசா. 6 பைசா கொடுக்க மாட்டேன். மூஞ்சா பாரு மூஞ்சா. பொனியாரத்துக்கு முந்தி 6 பைசா இல்ல 7 பைசா இல்ல. மாறே என்ன முரளிக்கு ஜோரா கீழே. வா படா ஜாலியாகற. சோகரடா காட்டியோ. ஆமா. நீ ரொம்ப ஜாலிதா. ஆமா வரே கமாலி வரேப்பா. கதம்ப வள்ளி கதம்ப வள்ளி. ஐயா நான் கேட்டு நிக்கிறேன் கம்முனிக்கிறியே. அட நம்ம மரிக்குழுந்து நான் சொல்லுப்பா நம்ம மரிக்குழுந்து சபா இன்னா தின்னா வட்டிருந்தா நம்ம ஆள் மேல கை வைப்பேன். உனக்கு என்ன பண்ண பாரு. இது என் பொண்ணு நினைச்சப்பா நம்ம வரைக்கும் நினைச்சப்பா. கத்திரிப்படி போட்டு தீய தள்ளிக்காண்டா மாறியே நம்ம மாறியா கூவாதமே 10-15 ரவுடி பசங்க என்ன ஒட்டகிறதுக்கு வரானுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. ஒரு வெத்தலை பாக்கட்டேன். அந்த வெத்தலை பாக்கட்டேன் ஒருத்தன் டாவட்சி இருந்தான். அது ஒன்ன மாதிரி இருந்து பேக்கல என்னடா நம்ம புள்ள கையில ராக் பண்றானே அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அப்படியே பிடிச்சி தள்ளு திரும்பினா ஒரு கன்றாவி ஒரு கசமாலும். அவன் என்ன தெரியுமா சொல்றான், என்னடா என் பொண்ணு மேல கை வைக்கிறியே அப்படின்னு அடிக்க வந்தான். நான் ஜகா வாங்கினேன். தட்டிக்கு கீழே வந்தான். அவ்வளவுதான் அம்பே நான் பஞ்சாப் பறந்து வந்துட்டேன். விட்டானுங்களா அவன் கூட்டாளி பசங்க 10-15 பேரு கம்பும் குச்சியும் வச்சுட்டு வரானுங்க சொல்றதுக்கு வராங்க. நான் என்னடி பண்ண கையெல்லாம் ஒட்டுறது. நீ கொஞ்சம் சமாளி மாறி வைக்கிறானே அவனை வெளியே விட்டு நாங்கெல்லாம் பாக்கணும். நீ என்ன அவன் என்ன வேலை செஞ்சு வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஒட்டுமே ஆளு சோனி மாதிரி பரா கிளாடி நைனா. நான் வித்தரவா கிடையாது சும்மா தான் இருந்தேன். நாங்கள் எவ்வளவு ஆளு பாத்துக்கிறோம். இந்த மாதிரி ஆளு பார்த்ததே கிடையாது. வெண்பாட்டாக்கி கஜேந்திரன் தெரியுமா? அற்புதர் ஆறுமுகம் கீழ்ச்சானே அந்த ஆறுமுகமே இன்னைக்கு அவுட்டு. உடம்பு சரியா கால்றாவா ஊர்ல தான் தான் பெரிய ரெவடி நினைச்சிருந்தா ஆரம்பம். உன என்ன பண்ணா திரும்ப அந்த மாதிரி வயகாலிகளை கத்திரி வச்சு போட்டு கீழே தட்டாருமா அவன் அவுட்டு மண்ட காலி. ஐயோ அப்ப மண்டையிலிருந்து நிறைய ஒழுகி இருக்குமே ஐயா பாவம். அவனுக்கு போய் பாவம் கிட்டு அவன் என்ன கண்ணாவிட்டு பிடிச்சாலும் தெரியுமா அவனே அடிச்சுட்டான். நீ அதனால நீதான் இனிமே எங்களுக்கு வாத்தியாரு. அறுப்புக்கார ஆறுமுகத்தை அம்பேதாக்கன கத்திரி வெட்டு மாறே வாத்தியாரே டைம் போச்சு. பேட்டையில நம்ம பேட்டையில ஏதாவது கிளாட்ட நடந்தது நீதான் வாத்தியாரே. பாத்துக்கலாம் நேரம் கத்தி பிளேடெல்லாம் வச்சு போட்டாங்க. நீ பாட்டுக்கு உதறிக்கணும் வீட்டுக்குள்ள ஓடியாண்டா அவனுக்கு உனக்கு மாலையை போட்டு போறானுங்க. எல்லாம் மதுரை வீர மகிமை. அப்ப ஏதோ சர்க்கி விழுந்தா நமக்கு அவன் பேட்லக்கு என்ன பண்றது நமக்கு மாலையை போட்டு போறானுங்க. போட்டு உன் பொண்ணே வாங்கிட்டோம். நம்ம பழப்ப இன்னைக்கு உன் கையில் தான் இருக்குது. நீயா பார்த்து என்ன செய்யோ செய் அவ்வளவுதான். நம்ம பழைய நான் சார் எப்படிங்கிற சாய்வாரி நல்லா இருக்கேன். கையில போக ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் முளம் போட்டு கையில கொடுத்துறேன். நான் சார் இது புச்சா. ஆமா சார் மனுஷக்கப்பா போலி பண்ணா போயிடாது. என்ன இது பொண்ணாடி பக்கத்துல வச்சுட்டு முளம் என்ன அது நான் கட்டிட்டு பச்சனோட தூக்கி விட்டு அறிஞ்சு தட்டை காலி பண்ணியா அதை விட்டு சார் கேளுங்க. இந்த பூ நல்லா இருக்கு. இவகிட்டையும் வாங்கலாங்க. நீ கம்மியா சார் என்ன அறிவு இருக்குதா? கல்லு மாதிரி ஒருத்தன் பேர பேசினே இருக்க. நீ பாரு சரியன் உள்ள புஞ்சினா என்ன அர்த்தம்? சும்மா அதட்டாதியா. அம்மா வாய்க்குமா நம்ம கையில தான் வாங்குவாங்க பூ. போமே பாலே மறுவாதியா. யாருக்கிட்டே மறுவாதிங்கறீங்க? ஏன் வீணா சண்டை போடுறீங்க? நான் தான் 2 பேர்கிட்ட வாங்க போறேன்.
உனக்கு ஒண்ணு தெரியாது சார், உனக்கு ஒண்ணு தெரியாது. இது இருக்க இது சரியான ஒரு பீட்டக்கிராக்கி. வாய் அடக்கியா? ஆம்பளையா 4 தெரு சுத்தி பூ விக்க மூஞ்சி இல்ல பேச வந்துட்டிய. கேட்டீங்க உனக்கு என்ன தெனாவட்டு இருக்கும் இல்ல உனக்கு என்ன திமிர் இருக்குன்னு? எம்மா தூண்ல இருந்து நான் பூ வித்துன்னு வரேன். முள்ளம் போட கத்து கொடுத்தது யாரு உனக்கு? இல்ல கேக்குறேன். ஐயா யாரையா கேக்குறேன்? அட நீ ஒண்ணே தனியங்க போயிட்ட சார். நான் இதைத்தான் சொல்றேன். இப்படியா? ஆமா, இவ்வளவு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது ஒரு பெரிய கதை சார், அது பெரிய கதை. இவங்க அப்பா இருக்கானே அவனே இந்த அம்மா பெற்றது ஒரு ஆயா. அது போச்சு அப்பவே. அப்போ கல்யாணம் பண்ற முறைன்னு சொல்லு. ஆமா, இந்த கடுப்பு எவ கட்டுவா? என்னடி அம்மா குறைச்சல்? எனக்கு என்ன குறைச்சல்? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? பெரிய சினிமா ஸ்டார் நினைச்சிருக்கியா? சேவா இன்னைக்கு உன் வாய் ரொம்ப மிஞ்சுது. நீங்க இருங்க. என்ன செய்வனே? பச்சா எல்லாத்தையும் மரபுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத சார், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு முள்ள கயிறு கழுத்துல ஏறணும். அப்புறம் வேடிக்கை என்ன செய்வேன் தெரியுமா? என் கயிற்றுல கயிறு வீந்தா உன் வாய்க்கு ஒரு கடிவாளம் பட்டி இட்டுருவேன் சார். ஜென்னியும் இதே தான் ரோதனை. எப்ப பாரு இது. என்ன ஏன் தொல்லை பண்றீங்க? மொத்தம் எவ்வளையாது? நீ அதுக்கு வரியா? என்னைக்கு இன்னிப்பு 12 நய பைசா மோயம். அது இது நேற்று இப்போ 10 பைசா. வியாபாரம் நடக்குது. நீ வேற வந்து என்ன சொன்னேன் சார்? என்கிட்ட 16 மோயம் இருக்குது, அதுகிட்ட 10 மோயம் இருக்குது. நீயே கணக்கு கொடுத்தா படிச்சிருக்கிறியா? ஒன்னால எனக்கு தலையை சுத்துது. என்ன 5 ரூபாய்? நீ வேற நீ பேசத்தெல்லாம் பேசிட்டு என் மனசை வேற குழப்பறா, இடிச்சு வேற. சார் அஞ்சமா தேங்க்ஸ் பிரதர். சார் என்னமோ ஜாலியா இரு, நல்லா இருங்க. நல்லா ஜாலியா இருக்கு, குஷாரு. ஏய் கடமை மல்லு. நல்ல வேடிக்கை. இல்ல இல்ல, பயங்கரமான வேடிக்கை. நீ ஊட்டாண்ட போ, நான் வரேன். என்ன நீ பாட்டு கம்முன்னு போய் நிக்கிற? எனக்கு சேர விட்டு துட்ட கொடு. உன்னோட படா ரோதனையா போச்சு. பெரிய துட்டா கண்டனி புடி. இந்த கை எவ்வளவு பாத்துருக்கு. என்ன அது 1 ரூபா குடுக்குறேன்? ஐயா கொடுத்தது 5 ரூபாய். மீதி துட்டு அவுட்டா? யார் கையில கதை விடுறியா? உன் கையில நான் என்ன கதை விடுறேன்? ஏன் கோஷம் போட்டு ஏன் கூற? உங்ககிட்ட என்னங்க நான் கூறது? எனக்கு சேர வண்டி துட்டு 2000 ரூபாய். நீங்க வை. சேர வண்டி எல்லாம் கூட்டாச்சு. நீ போ கம்முன்னு. இதானா? அவ்வளவுதான். ஐயா கையில கேஸ்மா? நீ போய் கழட்டி. நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன். நீ இப்ப வரியா இல்லையா? விடு. மரியாதையா நீ வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன அவளுக்கு வரியா நீ? ஆமா. நான் கேட்போம். அவன் அந்த மைனர் இருக்கானே, அவன் ஆள மட்டும் தான் இருப்பான். நீ பா. கேளு நீ கேளு. ஆமா என்ன கேளு? எங்க இது அதுக்கு காதலர்கள் ஏதாவது சுத்தின்னு இருக்கோம். நீ கம்மன் இங்கே குந்திரு. நான் போய் சுத்தின்னு வர. பிச்சா காய் கேட்க போறேன். எங்கேயும் போயிடாத. ஆமா சார் எங்கேயாவது சொல்லுவியா? யாராவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லணும். சொல்ல மாட்டீங்க. ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா துணைச்சிடுவேன். ஜாக்கிரதை. ரத்தம் கிட்ட எங்கேயாவது வெளியே சொன்ன சொல்லுவியா? சொல்லுவிட்டு பாடா போலாம். அட பாவிங்களா, நீங்க நாசமா போங்க. உங்க கையில கட்ட உடைக்க. நீ ஒண்ணு அல்லாவுது. நீ அழுது என்ன கூட அழுக வருது. ஆமா என்ன பண்ணிட்டாளுங்க இப்போ? ஏதோ வந்தாளுங்க கேட்டாளுங்க போட்டாளுங்க அவ்வளவுதானே. என்னமா எடுத்துட்டு போயிட்டானுங்க ஐயா. மூஞ்சே காமியா பாப்பா. அவங்க பண்ண மாதிரி ஏன் கையா மாட்டீங்க? ஆமா அதோ முன்னாடி இருக்கிறேன். சும்மா கம்முன்னு இருந்துட்டேன். எங்க போட்டானுங்க அவனுங்க, எங்க போயிடுவானுங்க அவனுங்க. சும்மா மாரிய பத்தி தெரியாது. நாறு உரிக்கிற மாதிரி உரிச்சு பூ தொட்டுருவானுங்களே. போதால் இறங்கி லெப்டா கலாச்சு ரைட்ல விட்டா அம்பேல அவனுங்க. டேய் சோமாரி குந்து பேசு. குந்து சொல்றேன். அடி கையில அடி கையில அடி. அணை வெறுப்புல இருக்க அடி கையில. என்ன அடி கையில? சத்தியம். ஆமா ஒண்ணும் இல்ல. இப்போ உதச்சானுங்களே யாரு கையிலும் சொல்லிடாத. நீ வாய மூடு.
ஏதோ பொன்னாடி விழா அடிச்சிட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. கதா ஓஹோ நீயா? என்ன யாரு ஒண்ணு டச் பண்ணுவா? போய்யா, உனக்கு எப்ப விளையாடுறதுல இல்லையா? என்னன்னு மச்சான் அத்தம்மாவன் எதுக்கு வச்சான்? சும்மா ஜாலியா தமாஷா இருக்கலான்னு தான். அது போட்டும் நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? உன்னை ஒரு ஆட்டத்துக்கு எடுத்துன்னு போன்னு வந்திருக்கேன். நான் வரல. என்ன எப்படி சொல்லிட்டே நீ? 2-1 அவுட்டா? பட்டம் பேர் என்ன தெரியுமா உனக்கு? சீதரின் சீதரின் தேனிலவு. அது இன்னும் நெல்வோ. இன்னைக்கு நான் உங்க கூட எங்கேயும் வரலையா? என் கூட வர்ற மாதிரி யாரு கிட்ட நீ போவ நீ? ஐயா நான் அசால்ட்டு புறம்போக்குன்னு நினைச்சுக்கினியா? அழகே காலத்துல காவரி ஏற போகுது. அது ஒண்ணுதான் குறைச்சல். மூஞ்சா பாரு. மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? அது கரெக்டும் தாமே. நம்ம பைனலா கேக்குறேன் உங்ககிட்ட. பைனல் தான் பைனல். என் மேல இஷ்டம் கீழா இல்லையா? இல்ல. இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம காதல் கிடையாது. கிடையாதா? தமே தமே நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நல்ல யோசனை பண்ணி சொல்லு. இல்லன்னா இது சாவு வரைக்கும் போய் நிக்கும். என்ன விளையாடுறியா? நீ விளையாடாதமே. உண்மையில உயிரே வச்சிருந்தேன். உயிரே வச்சிருந்தேன். நீ என்ன அம்பேல் விட்ட நீ? போய்யா விளையாடாதியா போய். நான் வளர்றேன். நான் வளர்றேன். அவ்வளவுதானோ? சரி. காதல் தோல்வி. மாறி தற்கொலை. நாளைக்கு பேப்பர்ல படி நான் கிணத்துல விழுந்துறேன். என்ன பைத்தியமா? என்னடி பின்ன குட்டனா? மனுஷனுக்கு ரோஷம் தான் முக்கியம். ரோஷம் கிணத்தாட்ட வந்து பாரு. போன மிதக்கும். மாறி பணம் மிதக்கும். டீ மிதக்கும் பாரு. கம்பெனி கொண்டுடுவேன். மச்சான் நான் கூப்பிட சொல்றேன் சொல்லிட்டு வந்து பாரு. போனா மச்சான பாத்து எனக்கு என்ன உயிரா பெருசு? உயிரா பெருசு? காதல் தான் பெருசு. என்ன செஞ்ச? காத்துல டீல் விட்டு அம்பேல் போ. நிஜமாவே நான் உன்னை காதலிக்கிறேன் மச்சான். வாணா வாணா வாணா. என்னடா ஒரு மனுஷன் கவலையா வர சொல்லும் ஜாலியா வந்து என்னடி எதுன்னு கேட்பான். நீயும் அதுக்கு ஜாலியா பதில் சொன்ன. அதான் உலக ரீஜனுக்கு பெருகிற புரிகிற போ. நீ வேணாம் போ. இந்த மாதிரி சபலத்துக்கு என்ன தெரியுமா? உன் மதுரை அப்பளால கூட அசைக்க முடியாது. நான் போறேன். இப்படி என்ன போயிடுவேன். அறுப்புக்காரன் ஆரம்பத்துக்கு போராத காலம் இல்லன்னா அவங்ககிட்ட சவால் வருவானா வாத்தியாரு? போராத காலம்னா 2 பேருக்கு தான்யா. மாறி கையில கத்திரி வெட்டுனா அந்த ஆளு கையில பலாந்து ஒண்ணு இல்லையா? துண்டா கையில குட்டா அப்படி ஒத்தரனா போறீங்க. அப்படி நூலா விழும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவன் இல்ல. வாங்கய்யா நீங்களும் உங்க சவாலும். சும்மா கடமா வாத்தியாரே. அவன் கடாரம் அறுப்புக்கார ஆரம்பம் 18ஆம் தேதி மார்க்கெட்டாண்ட கோதா ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ வர வேண்டியதான். கோதா கிளீன். கத்திரி வெட்டு மாறி கையில சாவணம் இருக்குது ஆரம்பத்துக்கு. எங்கிட்ட கேட்காம எதுக்கா நீங்க தேடி என்ன நீ வேலை தெரிஞ்ச ஆளு தேதி பத்தி கவலைப்படுற? இறங்கியா வாத்தியார? நமக்கு ரோஷன் தான் பெருசு. அவன் சொல்றானா வாத்தியார? உன்னை பிடிக்கிற புடியில துடிக்கணுமா? அந்த சவால்ல ஒரே ஒரு கண்டிஷன். ரோஷமான சண்டையாச்சா? சண்டையில யாராவது செத்தா யாரும் பொறுப்பு இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுறானோ. அவன் கையெழுத்து போட்டான். நீ என்ன சொல்ற? நீ செத்தா சம்மதம் எழுதி குத்துரு. என்ன அது? நீங்களும் உங்க சவாலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லாரும் போங்கய்யா. நானும் என்ன பாக்குறேன்? சிங்கமா என்னத்துக்கு நடு ரோட்ல ரவுடிங்க மாதிரி சண்டை போடுவான்னு பாக்குறேன். என்னையா உதவட்டாம உலகப்பா? வாத்தியார் பேக் அடிக்கிறாரு. அது எங்க வாத்தியாரா இருக்காரு? என்ன வாத்தியார பயமா? என்னதுக்கு பயம் கிடையாது. நான் சவாலுக்கு வர்றேன். அன்னைக்கு பலாம் டேட்ல வந்து சித்தார்த்தம்மா கல்யாணம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் போலன்னா அந்த பொண்ணு கண்ணை கத்துக்குமே. அந்த பலாம் டேட்ல நான் வர முடியாது. அவுட். சரி சவாலை நாளைக்கே வச்சுக்கோமா? நாளைக்கு வேணாம். நாளைக்கு வேணாம். 18லயே வை. 18லயே எடுத்த உடனே ஆரம்பத்தை ஒரு குத்து, எடுத்துட்டு ஒரு தட்டு, லெப்ட்ல காட்டி ரைட்ல வாங்க வாத்தியாரே. அத நான் செய்யறேன். நீ என்ன மிரட்டாட்டு உட்காரு. அப்ப போட கையெழுத்து. நான் கோதாவில செத்தா யாரும் பொறுப்பு இல்ல. இப்படிக்கு இதுதான் கையெழுத்து. இங்க பாருங்க. சும்மா போடு வாத்தியார் தைரியமா. போடு போடு பேட்டைக்கு வாத்தியார்ல எப்படி சோடா எடுக்கிறான்.
என்னையா அவன் எத்தனை சோடாயா குடிக்கிறான்? எல்லாம் நரம்பு வேலை அதான் உடம்புல சூட ஏத்துறான். என்னடா அவன் கையை என்னமோ மாதிரி பண்றான்? கத்திரி வெட்டு இல்ல அதான் கையை தீட்டுறான். அதுலதான் வேலை வச்சிருக்கான். பத்திரம் அந்த கையை ஓங்க விடாத. நான் ரெடி. அவன் ரெடியா? என்ன அவசரம்? என்னையா அவன் ரெடியாங்க? என்னம்மா நீ ரெடியா? என்னச்சு கேக்குறேன்? என்ன கேளு. நான் என்ன பண்ணுவேன்? என் டைம் வந்துருச்சு. நீ கடவுளை வேண்டிக்கோ. விளக்கம் ஆறுமுகம் மின்னுடா. மாரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த ரெண்டாவது படி கொடுங்கய்யா. அதுக்குள்ள அவசரப்படுற. ரெண்டாவது மணி அவர் எப்படி போயிட்டோம்? நம்மளால முடியாது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, 8 நாள் பூ வாங்கின்னு போலான்னு வந்தேன். உனக்கு அதுக்கு 8 நாளுக்கு பூ? 8 நாள் 8 ரூபாய்க்கு வாங்கின்னு போலாமே. உன் கையால தொட்ட பூனா வாஜனை சும்மா தானா? என்னையா உடம்பு எப்படி இருக்குது? சமைச்சல உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஒரு சுத்தி அழிச்சுனே போறேன். ஆனா நிதாம தேத்தினே வரேன். இப்படியே போதியம் போய் பார்த்து பேசு. என் மச்சானுக்கு தெரிஞ்சிட போகுது. அதான் ஓ மச்சான். அடப்பாவி, என் மச்சானுக்கு தெரியாது. அவர் தான் என் கத்திரி வெட்டு மாறி. என்னடா ஜகா வாங்குற? எந்திரிடா, எந்திரி. இப்படி வா. இப்படி ஏண்டா கைய கீழே போடுறா. வணக்கம்மா. ஏண்டா நீ தானே அந்த மைனர் ரூட்ல வேலை செய்யற? ஆமா நான் தான். அந்த வட்டாரத்துல கூட உன் கொடி தான் பறந்து வச்சாரு. பரகட்டும். ஆமா, நீ எங்க வந்து? பூ வாங்க வந்துக்கிறார். நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு? ஏண்டா நீ ஒண்டி கட்ட உனக்கு என்னத்துக்கிட்ட 8 அணா பூவு? என்னதுவா ஒண்டி கட்ட? சாமி பூஜை கிடையாதா? சாமி வீட்டுக்கு தெரிக்காதடா. என்னடா பாக்குற? தாவடிய வந்துட்டு இவரு பூ வாங்க வந்தாங்க பெரியவரு. நெஞ்சிருக்கா மஞ்சா சோத்த கழட்டிட்டு வந்தான். நீ விட்டடவா? அவன் அடிச்சுனா அவனுக்கு பேர் இல்ல மச்சான். ஆபாஸ் கொடுத்து நான் அவுட்டு. நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? இந்த பூ சமாச்சாரம் கூட முக்கியம் இல்ல. ஆனா இந்த அறுப்புக்கார ஆரம்பங்கள்ல அவன் சொன்னான், என்னடா அந்த உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்டு சொல்லிருக்கான். ஒண்ணு இல்ல, அன்னைக்கு என்னமோ மார்க்கெட்ல தடுக்கி கீழே வந்துட்டாராமே. அது என்னமோ நீதான் கீழே தள்ளி விட்டு அடி நடிச்சு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன்னு ஊர் ஜனங்கள்லாம் உன்னை கூட்டி வந்து மாலை போட்டாங்களாமே. அதுக்காண்டி ரொம்ப கோவமா இருக்கான்ப்பா. உன்னை சவாலுக்கு கூப்பிடுறான் அவன். நான் ஏன் வளர்றேன்? அந்த ஆளு கேட்க சொன்னதை வந்து கேட்கறான். அவ்வளவுதான். என்னடா மாறி என்னடா பெரிய கொம்பா? சீமான் வந்தவனை கோதாமையில கூட்டாடா ஒரே குத்துல அவனை எமலோகத்துக்கு அனுப்புற சொல்றான் அவன்.
ஆனா ஒண்ணு உன் கத்திரி பிடி முன்னால அவன் நிக்க மாட்டான் எனக்கு தெரியும். சமாளிச்சு பேசாம சவாலுக்கு ஒத்துக்க. இன்னைக்கே கூட்டியாட்டா நீ என்னத்து கூட்டியாரு? அவனை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கணும் நம்ம. ஏன் பயப்படுறியா? ஏய், கூட்டியா? இங்க வாடா. வந்து இப்ப நம்ம பேசிக்கணுமே, இதை நீ ஒண்ணும் கண்டுக்காத. அவன் வந்து அதாவது தெரிஞ்சுக்கணும்னா சுதாச்சிக்குவான். ஜோர் இருக்காது, ஒண்ணு கண்டுக்காது. பேசுறது ஒண்ணு சொல்லாத. எல்லாம் சொல்ற சமாச்சாரம் நல்லா தெரியும் அத்தா. வரேன். பூ அங்க வருது. இனிமே என்ன பூஜையே விட்டான் போ. என் மச்சான் நிஜமாவே சண்டைக்கு போக அண்டே வணக்கம் அண்டே. நீ யாரு? அருப்புக்கார ஆறுமுகம் சாமானிய ஆளா? வெத்தலை பாக்கடியில உட்காந்துன்னு சும்மா சோம்பல் முடிச்சா கூட சோடாதான் கேட்கறாங்கன்னு ஒச்சி கொடுத்து துட்டு கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்பேற்பட்ட ஆளு நீ. கேவலம் பூ கூட தொடுக்க தெரியாத பையன் அந்த மாறி சோமாரி அவன் உன்னை அச்சான்னு சொல்லி மாலை போட்டுக்காரன். அவனுக்கு கேட்கறது எவ்வளவு அதிகமா இருக்கு. கடிக்கும் என்ன அப்படியே சொன்னா அவன். அவன் எனக்கு ஈடா ஜோடா. அச்சார அது நமக்கு தெரியுது. ஆனா அந்த பையன் தெரியுமா சொல்றான், என்னடா உங்க ஆறுமுகன்னு பெரிய கும்பா. அப்புறம் என்னமா சொன்னானே, ஆவாஸ் குட்டானி அவுட். அப்படியே சொன்னாவன். அவனை பஞ்சாயத்து இப்பவே 4 பேர் மத்தியில கோதால அவனை போன பெரட்டு பெரட்டணும். அப்பதான் நமக்கு பேரு. நான் பேர்றான் சீக்கிரம் கொஞ்சம் போறீங்க. வாடா இங்க. என்னப்பா என்னடா அவங்க வாத்தியாரு மாறி ரொம்ப ராங் பண்றான். நாம வர சொல்ற கோதாவுக்கு அதெல்லாம் வரமாட்டாங்க. கேட்டா நேரம் இல்லையா அப்படின்னு. எங்க வாத்தியாத்தையும் வேலை இது. வெளிச்சாரம் கோதாலே சந்திச்சுக்கப்பா. ஹலோ 71637 பிரபு வீடு. நான் தான் வேலைக்காரர் சோனாசம் பேசுறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? யாரு? ஜானகியா? அவசரமா பேசுறவா? இதோ வந்தேன். நாள் பூரா இதே தொல்லையா போச்சு. நீங்க 2 பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணுங்கிறது தான்டா என் ஆசை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா வீட்டுக்கே ஒரு கலை. என் உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில இவ இங்க வந்ததுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு தெரியுமாடா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணு இல்ல, இந்த இது இந்த மேடையில இந்த ட்ரிங் ட்ரிங் போன் வந்தது. போனா வர்றேன். உங்களுக்கு நீங்க உட்காருங்க. சின்னையாக்கு வந்தது. யாரா வண்ணா? ஜானகி. ஜானகியா? ராமன். ஜானகி ராமன். ஓ ஜானகிராமனா? ஜானகிராமப்பா. நானும் சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா உரைக்கிற மாதிரி வேற யாராவது சொல்லட்டும்னு தான் சும்மா இருந்தேன். இவன் வேலையை பாடுறா. சரிங்க. இத பாரு மல்லிகா, நான் ஒரு காலத்துல பணத்து முன்னால தான் தோன்றியா சுத்தினது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் நிலையானது இல்லைன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன். மல்லிகா, இப்ப என் எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஹலோ 71367 பீராபு வீடு. யாரு வேணும்? நீங்க யாரு? அட நான் சோனா சொல்றேன். அதை பத்தி உனக்கு நீ யாரியா? 5 ரவுண்டு அருணாச்சலமா? அருணாச்சலமா? அந்த ரவுடி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வேடக்கு நான் பாத்துக்கிறேங்க ஐயா. 5 ரவுண்டு அருணாச்சலம். இனிமே நீ நம்ம ஐயாவை ரவுண்ட் அடிக்காத, பிரயோஜனம் இல்ல. பாவம் அவரு பாக்கிட்ட காலி. ஆளை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா. எது அதுக்கா ஏன் என்ன கத்துற? யோ ரவுடியா இருந்தா ஓ வரைக்கும் அடிச்சு முடியா? போன்லையா? வேடாதுல என்னங்க அவங்க ஆளு கண்டபடி பேசுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கீழே போ. யார் வந்தாலும் கண்டிப்பா ஐயாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். நல்லவனா இருந்தா கேட்டு போவான். ரவுடி பசங்க எல்லாம் யார் சமாளிக்கிறது? உனக்கு என்னடா பார்க்க முடியாதுன்னு சொல்லட்டா? பல்ல கட்டி கையில கொடுத்தானா? அதை பத்தி பரவாயில்ல, நான் போலீஸ் வரைக்கும் போறேன். பல்ல கட்டதுக்கு அப்புறமா போலீஸ் போடா.